இன்னையோட மினி பிளாக். இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். எப்போவுமே பையனுக்கு மட்டும்தான் செய்வேன். இன்றைக்கி எங்களுக்கும் சேர்த்தே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்து இதில் முட்டை பணியாரத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன சமைக்கிறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கொஞ்சம் 2-3 நாளாக இட்லி தோசைனே போயிட்டே இருந்ததா, சரி அட்லீஸ்ட் இன்றைக்கி முட்டை பணியாரம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்போவும் தோசை தான் செஞ்சோம். ஏன்னா கருப்பு கவுனி மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அது புளிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடலாம்னு சொல்லி தேங்காய் சட்னி அரைச்சி காலையில் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி காலையிலே லஞ்சு செய்கிற வேலையில் ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருந்தார். அதனால் மதியமாக சூடாக செஞ்சுக்கலாம் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காராமணி தொக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த லாங் பீன் சொல்கிறது பச்சை காராமணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எப்பவுமே பொரியல் தான் செய்வேன். இது புறம் பார்த்தா அது இன்னும் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இது பொரியல் பண்ணால் காலியாகாது. சரி இதுவே குழம்பு மாதிரி செய்யணும், ஆனால் காரக்குழம்பு மாதிரி வைக்க முடியாது. சரி இதை தொக்கு மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தொக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட ரசம் வச்சுட்டு ஒரு கரண்டி ஆம்லேட் ஒன்று போட்டுட்டு சூப்பராக மதியமாக லஞ்சு சாப்பிட்டாச்சு.